வணக்கம். தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் கடும் அழுத்தம். நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. அனுர தரப்புக்கு ஆதரவு கரம் நீட்டும் ஹர்ஷ. வங்களா விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி. நாளை முதல் வடகிழக்கில் கனமழை. வைத்தியர்களான கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தியின் திட்டமிட்ட ஊழல் சபையில் வெளிப்படுத்திய அர்ஜுனா. சர்ச்சைகளுடன் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தம் வலுக்கும் கண்டனம். நிதியின்மையால் அமெரிக்காவில் 1400 விமான சேவைகள் ரத்து. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடியாக கைது. மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். அதிக வரிச்சுமையால் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலைக்கு பிரித்தானிய இளைஞர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நுகேகொடை பேரணி அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி பேரணி இடம்பெறவுள்ளது. இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம். நுகேகொடை பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். அவரது ஆசிர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கின்றது. மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ச. அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும். நுகேகொட அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு தாம் ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சீனி இறக்குமதி மோசடி சர்ச்சைக்குரிய வகையில் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் மற்றும் விசா மோசடி போன்ற விவகாரங்களை குறிப்பிட்ட அவர் இந்த சம்பவங்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் அடையப்பட்டுள்ள பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மையை தாம் அங்கீகரிப்பதாகவும் ஆனால் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது தற்போதைய அரசாங்கமோ உரிமை கொண்டாட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஸ்திரத்தன்மைக்காக முன்னதாக பாடுபட்டவர்கள் இந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பருத்தித்துறைக்கு கிழக்கில் 375 கிலோமீட்டர் கிழக்காக இன்றைய தினம் வங்களா விரிகுடாவில் மத்திய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சி எங்களுக்கு மழை கிடைக்க கடவுள் உருவாக்கிய காற்று சுழற்சியாகவே கருதுகின்றேன். ஏனெனில் இந்த காற்று சுழற்சி வலுவிழக்க செய்யும் பல காரணிகள் வங்களா விரிகுடாவில் உள்ளன. குறிப்பாக இந்து சமுத்திர வெப்ப சுட்டன் எதிர்மறையாக உள்ளமை இதற்கு பெரும் பலவீனமாகும். ஆனாலும் அது பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து தன்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு கிழக்காக தென்கிழக்காக என அங்கும் இங்கும் அலைந்து இலங்கைக்கு கிழக்காக குமரி கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் எதிர்வரும் 19ஆம் தேதி இந்தோனேஷியாவில் பண்டா அச்சோ மாகாணத்துக்காகவே வங்களா விரிகுடாவில் ஒரு தாளமுகம் உருவாக வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையில் இது புயலாக மாறி தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த தாளமுகத்தின் விருத்தி கடற்கரையை கடக்கும் இடம் என்பவற்றை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும். இத்தாளமுகம் உருவாவதற்கான ஏதுநிலைகள் குறிப்பாக மேடன் ஜீலியன் அலைவு இந்து சமுத்திர வெப்பச்சுட்டனின் நேர்மறை தன்மை போன்றவை சாதகமில்லாத நிலையிலும் இந்த தாளமுகம் ரெஸ்பி அலைகளில் செல்வாக்கு உருவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் நாளை 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இவ்வாண்டுக்கான வடகிழ் பருவ மழையானது எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் அதிகரிப்பதோடு தொடர்ச்சியாக கிடைக்க வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்வரும் 27 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை தொடரும். கடந்த பல வருடங்களாக நவம்பர் 25, 26, 27ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் கனமழையை பெறுவதுண்டு. இவ்வருடமும் இதுபோன்று தொடரும். அண்மித்த காலங்களில் பல புயல்கள் பல பிரதேசங்களில் நிகழ்ந்து அந்த பிரதேசங்கள் பல்வேறு வகையான அழிவுகளை சந்தித்து வருகின்றன. உதாரணமாக இன்றைய தினம் வடமேற்கு பசிபிக் கடலில் உள்ள பங்வாங், பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமை தாக்கிய கல்மேகி, கீரியன் தீவுகளை தாக்கிய மெலிசா போன்றவையே குறிப்பிடலாம். ஆகவே அத்தகைய புயல்கள் தோன்றாமல் தனித்து எங்களுக்கு மழை கிடைத்தால் போதும். அவர் ஒரு பதிவில் தெரிவிக்கையில் காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல
வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் எங்கள் பிரதேசங்களில் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பிரதேசத்தில் சுகாதாரத்துறையில் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளிப்படுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான விவாதத்தின் போதே அர்ச்சுனா இதனை வெளிப்படுத்தியுள்ளார். வைத்தியர் கேதீஸ்வரன், வைத்தியர் லியனகே, வைத்தியர் சமன் பத்ரன மற்றும் வைத்தியர் சத்தியமூர்த்தி ஆகியோர் இணைந்து மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் சம்பவம் தொடர்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பாக கணக்காய்வு அறிக்கை என்னிடம் உள்ளது. தங்களுடைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச வடக்கின் 4 வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றதான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. 10 வேலை திட்டங்கள் வடக்கு மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் கேதீஸ்வரனால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனம் ஒன்றை தாங்களே அமைத்து அதிலிருந்து வரும் வருமானத்தை தனியார் வங்கியில் வைப்பிலிட்டுள்ளனர் என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டில் பிள்ளைகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொருத்தமற்ற பாலியல் கல்வியை நாட்டில் பாடசாலை பாடத்திட்டத்தின் சேர்ப்பதன் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினார் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மீரிகம கினிதனிய பகுதியில் புனரமைக்கப்பட்ட தேவாலயம் ஒன்றை திருத்தம் வைக்கும் நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அமைப்புகளின் அழுத்தத்தின் பேரில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்களூடாக இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்றும் ஒரு சர்ச்சையாக எழுந்துள்ள 2026ஆம் ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு செயலாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதை அடுத்து இதற்கு இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலை நேர நீடிப்புக்கான முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்பி பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது எந்தவொரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூரண முடிவு அல்ல. எனவே பாடசாலை நேர நீடிப்பு குறித்து தீர்மானத்தை உடனடியாக திருப்பி பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசாங்க நிதி முடக்கத்தின் காரணமாக FAA எனும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் உத்தரவின்படி 1400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க பாராளுமன்ற நிதி சட்டத்தின் மூலம் அனுமதி கிடைக்காத காரணத்தால் அரசு துறைக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அன்றாட பணிகள் ஸ்தம்பித்துள்ளது. இதன்போது ஒரு பகுதியாக அமெரிக்க விமான போக்குவரத்து பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றது. அதன்படி வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக 1400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் 6000 விமானங்கள் தாமதமடைந்துள்ளன. இதனால் பயணிகள் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். பாதுகாப்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட விமான போக்குவரத்து துறை ஊழியர்களில் பெரும் பகுதியினர் சம்பளம் இல்லாமல் விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளனர். குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் தொடர்ந்து வேலைக்கு வரவேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இவர்களில் பலர் உடல்நிலையை காரணம் காட்டி விடுப்பு எடுத்துள்ளனர். போதிய பணியாளர்கள் இல்லாததால் விமான போக்குவரத்தை ஆணையத்தால் பாதுகாப்பாக கையாள முடியவில்லை. இதனையடுத்து ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து விமான நிறுவனங்கள் தங்களின் விமான இயக்கத்தை குறைத்ததை அடுத்து 1400க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்துள்ளது. அட்லாண்டா, டென்வர், நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற 40 முக்கிய விமான நிலையங்கள் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. பணியாளர் பற்றாக்குறையால் 40 முக்கிய விமான நிலையங்களில் 10% விமானங்களை குறைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் 20% வரை விமானங்களை குறைக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் வத்தளையில் கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் செலுத்தி சென்ற காரினை போலீசார் தடுத்துள்ள போது அவர் காரை நிறுத்தாமல் சென்றமையால் அதிகாரிகள் வாகனத்தை விரட்டிச் சென்று பிடித்துள்ளனர். காரில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு கைத்துப்பாக்கியும் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. அவர் குறித்து துப்பாக்கியை மற்றொரு நபருக்கு கையளிக்க கொண்டு சென்றதாக தெரிவித்த நிலையில் போலீசார் அந்த நபரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 33 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
பிரித்தானியாவில் குறைந்த சம்பளம் மற்றும் அதிகரிக்கும் வரிச்சுமை காரணமாக இளம் தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயரும் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. புதிய தலைமுறை அதிக வருமானம் ஈட்டும் வாய்ப்புக்காக கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு செல்லும் எண்ணம் கொண்டுள்ளனர் என்று நிதி மேலாண்மை ஆலோசகர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா உயர்ந்த வரி விகிதம் மற்றும் வீடு வாங்கல் சிரமங்கள் போன்ற காரணங்களால் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் சவாலாக மாறியுள்ளது. மத்திய வருமான வரி விகிதம் 40% வரை உயர்ந்துள்ள நிலையில் பலர் தங்கள் திறமையை வெளிநாடுகளில் பயன்படுத்த விரும்புகின்றனர். பிரித்தானியாவில் பணம் சம்பாதிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விரும்புகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இது திறமையான பணியாளர்களின் வெளிநாட்டு இடம்பெயர்வு என கருதப்படுகின்றது. இந்த நிலைமை பிரித்தானிய அரசின் வரி மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைகள் மீதான விமர்சனங்களை தூண்டியுள்ளது. தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் தொழில் முதலீட்டாளர்களும் பிரித்தானியாவில் முதலீடு செய்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் கடும் அழுத்தம், நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. அனுர தரப்புக்கு ஆதரவு கரம் நீட்டும் ஹர்ஷ. வங்களா விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி, நாளை முதல் வடகிழக்கில் கனமழை. வைத்தியர்களான கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தியின் திட்டமிட்ட ஊழல், சபையில் வெளிப்படுத்திய அர்ஜுனா. சர்ச்சைகளுடன் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தம், வலுக்கும் கண்டனம். நிதியின்மையால் அமெரிக்காவில் 1400 விமான சேவைகள் ரத்து. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடியாக கைது, மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். அதிக வரிச்சுமையால் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலைக்கு பிரித்தானிய இளைஞர்கள். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் எனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.